Hi everyone, this is Lexura Studies, உங்கள் ஸ்மார்ட் லேர்னிங் பார்ட்னர். Today we are going to discuss the subject is contract 2. In our previous videos, we have already covered the definition of contract and its essential element. In this video, we will discuss the types of indemnity and the rights of indemnifier and the indemnity holder. Types of indemnity, the first வந்து express indemnity. Express indemnity தான் வந்து written indemnity அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது வந்து கான்ட்ராக்டில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. போத் பார்ட்டிஸோட ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து கிளியராக சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து இன்சூரன்ஸ் இண்டெமினிட்டி கான்ட்ராக்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ஸ், ஏஜென்சி கான்ட்ராக்ட் அதெல்லாம் ரிட்டன் ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்ப்ளைட் இண்டெமினிட்டி அப்படின்னா என்னென்னா இது ரிட்டன் ஃபார்மில் இருக்காது. போத் பார்ட்டிஸோட ஆப்ளிகேஷன் அண்ட் ஆக்ஷன்ஸ் மூலயமா தான் வந்து அந்த கான்ட்ராக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து மாஸ்டர் சர்வன்ட் ரிலேஷன்ஷிப். இப்போ மாஸ்டர் வந்து சர்வன்ட்க்கு வந்து ஒரு வேலையை வந்து அசைன் பண்ணுறாரு. அப்போது அந்த டைமில் வந்து அவர் எதனா தப்பு பண்ணார்னா மாஸ்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லயபிள் ஆகிற மாதிரி, அதாவது அவங்களோட ஆக்ஷன்ஸ் மூலயமா அப்படின்னு சொல்கிறாங்க இம்ப்ளைட் இண்டெமினிட்டினா. அடுத்து வந்து ரைட்ஸ் ஆஃப் இண்டெமினிட்டி ஹோல்டர். செக்ஷன் 125 ஆஃப் த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். ஃபர்ஸ்ட் வந்து ரைட் டு ரெக்கவர் டேமேஜஸ். அதாவது இண்டெமினிட்டி ஹோல்டர் அவருக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கோ அந்த லாஸை வந்து இண்டெமினிஃபையர்கிட்ட இருந்து டேமேஜஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ரைட் டு ரெக்கவர் டேமேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட் டு ரெக்கவர் காஸ்ட். இண்டெமினிட்டி ஹோல்டர் இண்டெமினிஃபையர் மேலே கேஸ் போட்டார். அப்போ ஆகிற லாயர் ஃபீஸ், கோர்ட் ஃபீஸ் இது எல்லாத்தையுமே வந்து இண்டெமினிஃபையர்கிட்ட இருந்து அவர் வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட் டு ரெக்கவர் சம்ஸ் பெய்டு அண்டர் காம்ப்ரமைஸ். இண்டெமினிட்டி ஹோல்டர் இன்னொரு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட காம்ப்ரமைஸ் மூலயமா வந்து ஒரு மணியை பே பண்ணுறாரு. அப்போ வந்து அந்த மணியை வந்து இண்டெமினிஃபையர்கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏபிசி 3 பேர் இருக்காங்க. ஏ வந்து இண்டெமினிஃபையர், பி வந்து இண்டெமினிட்டி ஹோல்டர், சி வந்து தேர்ட் பார்ட்டி. பிக்கும் சிக்கும் ஒரு இண்டெமினிட்டி கான்ட்ராக்ட் இருக்குது. இப்போது சி வந்து பி மேலே வந்து ஒரு கேஸ் போடுறாரு. அப்போ வந்து பி கோர்ட்டுக்கே போகாமல் காம்ப்ரமைஸ் மூலயமா ஒரு மணியை வந்து அவருக்கு பே பண்ணுறாரு. அப்போது அதுக்கப்புறம் வந்து பி வந்து இண்டெமினிஃபையர் ஏ கிட்டேருந்து அந்த மணியை வந்து ரெக்கவர் பண்ண முடியும். எப்படின்னா ஏ வந்து பர்மிஷன் கொடுத்துருந்தா, ஏ வந்து என்ன பர்மிஷன் கொடுத்துருக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் அந்த மணியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி பே பண்ண நான் வந்து உங்களுக்கு வந்து பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்து அவர் பர்மிஷன் கொடுத்துருந்தா மட்டும் பி வந்து சி தேர்ட் பார்ட்டிக்கு வந்து பே பண்ணிட்ட அப்புறம் ஏ இண்டெமினிஃபையர்கிட்ட இருந்து அதை வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட் டு சியூ ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ். அதாவது வந்து எந்த ஒரு டேமேஜஸ் கிளைம் பண்ணாமல் இந்த கான்ட்ராக்டில் இருக்கிற ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து ரைட்ஸ் ஆஃப் இண்டெமினிஃபையர், அதாவது ப்ராமிஸாருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேஸ்லாம் ஜஸ்வந்த் சிங் விசஸ் த ஸ்டேட். ஷூரிட்டி அண்ட் இண்டெமினிஃபையர் ரைட் ரெண்டுமே வந்து சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டெமினிட்டி ஹோல்டருக்கு இண்டெமினிஃபையர் வந்து எல்லா டேமேஜஸும் வந்து பே பண்ணிவிட்டு அப்புறம் இண்டெமினிட்டி ஹோல்டரோட பொசிஷனுக்கு வந்து இண்டெமினிஃபையர் வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ட்ராக்டில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி அவர் பே பண்ணிட்ட அப்புறம் இண்டெமினிட்டி ஹோல்டரோட பொசிஷனுக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் வந்து எல்லா ரைட்ஸும் அவருக்கு இருக்குது. தேர்ட் பார்ட்டி மேலே வந்து சியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரைட் வந்து ரைட் டு சியூ த தேர்ட் பார்ட்டி. இண்டெமினிஃபையர் இண்டெமினிட்டி ஹோல்டருக்கு வந்து எல்லா டேமேஜஸும் வந்து பே பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அவருக்கு ஃபுல் ரைட்ஸ், அதாவது ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டி மேலே வந்து அவர் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் பார்ட்டி மீன்ஸ் யாருக்காக வந்து அவர் வந்து ப்ராமிஸ் கொடுத்தாரோ அவர் மேலே கிளைம் பண்ணி அந்த மணியை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே வந்து அவர் பே பண்ணலை, இண்டெமினிட்டி ஹோல்டருக்கு அவர் பே பண்ணலைன்னா தேர்ட் பார்ட்டி மேலே அவரால் கேஸ் போட முடியாதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏ வந்து பிக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி இந்த கார் வந்து சியால் எதனா டேமேஜஸ் ஆனால் நான் உனக்கு வந்து பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பியோட கார் வந்து சியால் டேமேஜ் ஆகுது. இப்போ வந்து ஏ வந்து பிக்கு பே பண்ணுறாரு. இப்போது பியோட பொசிஷனுக்கு வந்து ஏ வந்துட்டார். இப்போ வந்து சி மேலே வந்து அவரால் சியூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து காம்பன்சேட் லாஸஸ் தட் ஆர் கவர் இன் த டீட். இதில் என்னென்னா இண்டெமினிஃபையர் கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெமினிட்டியில் சொல்லியிருக்கிற லாஸை மட்டும்தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு கேஸ்லாம் என்னென்னா ராமசுவாமி விசஸ் முத்துகிருஷ்ணா. இதில் வந்து இண்டெமினிஃபையர் வந்து கரெக்டாக அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்கோ கான்ட்ராக்ட் இண்டெமினிட்டியில் சொல்லியிருக்கிற அமௌண்ட்டை மட்டும்தான் வந்து
பே பண்ணியிருப்பார். இதுக்கு வந்து ஒரு அப்பீல் போயிருப்பாங்க. அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்போது கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டியில் சொல்லியிருக்கிற அந்த லாஸை மட்டும்தான் கவர் பண்ணுற அளவுக்கு பே பண்ணணுமே தவிர எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து ரைட் அண்டர் டாக்ட்ரின் ஆஃப் சப்ரோகேஷன். டாக்ட்ரின் ஆஃப் சப்ரோகேஷனா சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டெம்னிஃபையர் இண்டெம்னிட்டி ஹோல்டருக்கு வந்து எல்லா லாஸும் வந்து பே பண்ணிட்ட அப்புறம் இண்டெம்னிட்டி ஹோல்டரோட பொசிஷனுக்கு இவர் போயிடுறாரு. அதுதான் டாக்ட்ரின் ஆஃப் சப்ரோகேஷன் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இண்டெம்னிட்டி ஹோல்டருக்கு என்னென்ன ரைட்ஸ் இருந்தோ எல்லா ரைட்ஸும் இண்டெம்னிஃபையருக்கு வந்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.